நம்ம WWE பார்த்துட்டு இருக்கிற கப்பிள்ஸ் எல்லாரும் இதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேவரட் ரெஸ்லர்னால காதலிச்சு ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், அப்படி காதலிச்சு ஏமாற்றப்பட்ட 5 ரெஸ்லர்ஸ் பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். 5ஆவதா நம்ம பார்க்க போற முன்னாள் காதலர்கள் ஃபின் பேலர் அண்ட் பெக்கி லிஞ்ச். ஃபின் பேலரோட பழைய நேம் ஃபெர்கல், பெக்கி லிஞ்சோட நேம் ரெபெக்கா. பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஒரே ஜிம்ல ரெஸ்லிங்காக ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்ச நாள்லயே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. 2 பேரும் அந்த சின்ன ஜிம்ல டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அன்னைக்கு நடந்த மேட்ச் பத்தி பேசிட்டு ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இப்படியே அவங்களோட லைஃப் ஓட்டிட்டு இருந்தாங்க. ஃபேன்ஸ் அவங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸா இருக்கிறத பார்த்து அவங்க 2 பேரும் லவ் பண்றதா சொன்னாங்க. பட் அவங்க 2 பேரும் எல்லா கஷ்டத்திலையும் ஒருத்தருக்கு உதவி பண்ணிக்கிட்டு ட்ரைனிங்ல கன்சென்ட்ரேட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல அவங்க கொஞ்சமா பிரிய ஆரம்பிச்சாங்க. சோ அப்பதான் வெரோனிகா ரொட்ரிகஸா பேலர் மீட் பண்ணாரு. சோ அவரு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் பெக்கியும் நம்ம செத் ரோலின்ஸா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் பெக்கி அண்ட் பேலர் 2 பேரும் இதுவரைக்கும் லவ் பண்ணதா எங்கேயும் ஒத்துக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸா மட்டும் தான் இருந்திருப்பாங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. 4ஆவதா நம்ம பார்க்க போற முன்னாள் காதலர்கள் அலெக்சா பிளிஸ் அண்ட் படி மர்ஃபி. WWE வந்த ஆரம்ப காலத்துல அலெக்சா வேற கம்பெனி ரெஸ்லர் படி மர்ஃபியை காதலிச்சாங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க, ஒன்னா ட்ரைனிங் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கை வேற திசையில இருந்ததுனால, அதாவது வேற கம்பெனில இருந்ததுனால அவங்களால முன்ன மாதிரி சரியா பேசிக்க முடியல, சரியா சந்திச்சுக்க முடியல. சோ அவங்களோட லைஃப் வேற பாதையில போக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அலெக்சா இசைக்கலைஞர் ரயன் கப்ரேராவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சோ படி மர்ஃபி இப்போ நம்ம ரியா ரிப்ளிவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. 3ஆவதா நம்ம பார்க்க போற முன்னாள் காதலர்கள் ஜான் சீனா அண்ட் நிக்கி பெல்லா. இவங்களோட ரிலேஷன்ஷிப் சொல்லவே தேவையில்லை, ஊருக்கே தெரியற மாதிரி ரெசல்மேனியா ஸ்டேஜ்லயே வச்சு ப்ரொபோஸ் பண்ணிட்டாரு. சோ இவங்களோட லவ் எப்படி நாசமா போச்சுன்னு பார்க்கலாம். நிக்கி பெல்லா அவங்களுக்கு குழந்தைகள் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் ஜான் சீனாக்கு அதுல விருப்பம் இல்ல. சோ இதுதான் அவங்க பிரியறதுக்கு மிகப்பெரிய ரீசன். பட் இதுல நம்ம நல்லா யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த எல்லா விஷயத்தையும் ஒருத்தன் அவங்க பின்னாடியே கேமராவை தூக்கிட்டு போய் ஷூட்டிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்வி ஏற்படுத்தி இருக்கு. அவங்க உண்மையாவே லவ் பண்ணாங்களா இல்ல அதுவும் ஏதாவது ஸ்கிரிப்டான்னு சந்தேகமா இருக்கு. அவங்க லவ் பண்றத வீடியோவா போட்டா பரவாயில்ல, பிரேக்கப் பண்றத கூடவா வீடியோவா போடுவாங்க? விசித்திரமா இருக்குல்ல? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. 2ஆவதா நம்ம பார்க்க போற முன்னாள் காதலர்கள் செத் ராலின்ஸ் அண்ட் ஜாரா ஷ்ரைபர். செத் ராலின்ஸ் ஆரம்ப கட்ட காலத்துல லேக்லா ஷுல்ட்ஸ் அப்படிங்கிறவங்கள என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாரு. அந்த லைஃப் சொதப்புனதுனால இவரு முன்னாள் NXT ரெஸ்லர் ஜாரா ஷ்ரைபரை லவ் பண்ண ஆரம்பிச்சாரு. பட் ஜாரா அவங்களோட பர்சனல் பிரச்சனை காரணமா செத் ராலின்ஸ் கூட பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் செத் நம்ம பெக்கிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கடைசியா நம்ம பார்க்க போற முன்னாள் காதலர்கள் மேண்டி ரோஸ் அண்ட் ஓடிஸ். டேய், இது வெறும் ஸ்டோரி லைன் தானடா. இவங்க எப்போ லவ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க இந்த ஸ்டோரி லைன் பண்ணும்போது நிறைய இடத்துக்கு ஒன்னா டிராவல் பண்ணி ஒன்னா எல்லா இடத்துக்கும் சுத்தி இருக்காங்க. சோ அப்போவே அவங்களுக்குள்ள காதல் முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு. சோ WWE காதலா முளைக்குது. இருங்கடா முளையிலேயே கிள்ளி எறியறேன்னு சொல்லி ஸ்டோரி லைனை மாத்திட்டாங்க. சோ 2 பேரோட ஸ்டோரி லைனும் வேறையா மாறினதுனால அவங்களால சரியா பார்த்து பேசிக்க முடியல. அதனால அவங்களோட காதல் கொஞ்சமா பிரிய ஆரம்பிச்சுது. அப்புறம் நம்ம ரோசாக்கா SAP அப்படின்னு சொல்லப்படுறவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுல யாரோட லவ் ஸ்டோரி உங்களுக்கு தெரியாதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு ஆரக்கிலன் நெட்வொர்க் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல தெரியிற வீடியோவை இன்னும் பார்க்கலனா அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பை.